அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னை மதுரவாயலில் தடையை மீறி பேரணி சென்ற தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் உட்பட 500க்கும் மேற்பட்ட தேமுதிகவினரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் அகமது வழங்க கேட்கலாம். ரியாஸ் அகமது, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மதுரவாயலில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் சம்பந்தமாக போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிகவினர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். தடையை மீறி பேரணியாக சென்ற துணை பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் குண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறையினர் அவரை தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். மதுரவாயல் மின்வரி அலுவலகம் அருகே பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்காத திமுக அரசை கண்டித்தும் தேமுதிக மாநில பொதுச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி 500க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ் அகமது.